வேதா டாக்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வேதப்பிரியா செல்வராஜ். முதுமக்கள் தாலி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். இந்த முதுமக்கள் தாலி எப்ப பயன்படுத்தப்பட்டது, எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, எப்படி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற வரலாற்று செய்தியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த முதுமக்கள் தாலியானது சங்க காலத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. இந்த முதுமக்கள் தாலியானது 7 அடி உயரத்துல இருக்குமா. இந்த முதுமக்கள் தாலி 3 விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த முதுமக்கள் தாலியை புறநானூற்று பாடல்கள்ல பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த முதுமக்கள் தாலிகளை ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த முதுமக்கள் தாலியானது 3 விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதலாவதாக இறந்தவர்களோட உடலை முதுமக்கள் தாலிக்குள்ள வச்சு மண்ணுல புதைச்சிருவாங்க. இரண்டாவது என்ன அப்படின்னா, புறவழி பகுதியில இறந்தவர்கள் உடலை போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா, பறவைகளுக்கு மிருகங்களுக்கு இரை ஆகட்டும், தன்னுடைய உடல் அவர்களுக்கு உணவாகட்டும் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. இல்ல மற்றவர்கள் உறவினர்களும் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய உடலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில போட்டுருவாங்க. பறவைகள் மிருகங்கள்லாம் சாப்பிட்ட பிறகு ஒரு எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். அந்த எலும்பு கூட என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பானைக்குள்ள போட்டு புதைச்சிருவாங்க. மூன்றாவதா ஒரு முறை இருக்கு. இதுதான் இதை நான் பார்க்கும் பொழுது, இதை நான் படிக்கும் பொழுது ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவங்களையும் அந்த பானைக்குள்ள வச்சு புதைச்சிருவாங்களாம். எப்படி இது அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா, கண்டிப்பா அந்த காலத்துல அதை பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப ஆயுஷ் நாட்கள் ரொம்பவே கம்மியாயிட்டு எல்லாருக்குமே. எல்லாருமே ஒரு 70 வயசு 80 வயசு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா தான் பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 130 150 அந்த மாதிரி ரொம்ப வருஷங்கள்லாம் உயிர் வாழ்ந்திருக்கிறாங்க. சங்ககால தமிழர்கள் அவர்களுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை, இதன் அடிப்படையில அவர்களுடைய ஆயுஷ் நாட்கள் அதிகமா இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு 130 வயசு 150 வயசு இதெல்லாம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனா உயிர் இருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பராமரிக்கவும் முடியாது இல்லையா? அவர்களோட வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த முதுமக்கள் தாலிக்குள்ள அவங்கள வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன பொருள்லாம் பிடிக்கும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடித்த ஆடைகள், பிடித்த நகைகள், இது மாதிரிலாம் உள்ள வச்சு, இப்ப அவங்க போர் வீரரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்திய கத்தி, போர் தளவாட பொருட்கள், அந்த பொருட்கள் எல்லாம் உள்ள வச்சுட்டு புதைச்சிருவாங்களாம். இப்படி புதைக்கிற ஒரு நிகழ்வானது ஒரு விழாவாக கூட எடுத்து செய்வாங்களாம். நல்லா வாழ்ந்த மனுஷங்க இந்த மாதிரி ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னா அவங்களுக்கு விழாலாம் எடுத்தெல்லாம் செய்வாங்க. இது அவங்க சொர்க்கப்பதம் அடைகிறதுக்காக இசையெல்லாம் இசைத்து ஒரு மிகப்பெரிய விழாவாக இதை கொண்டாடி தீர்ப்பாங்களாம். இப்படி இந்த முதுமக்கள் தாலியை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த முதுமக்கள் தாலியில ஒருத்தர் மட்டும்தான் புதைப்பாங்களா அப்படின்னா இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய பேரை புதைப்பாங்க. ஏன்னா முதுமக்கள் தாலி ரொம்ப 7 அடி உயரத்துல மிகப்பெரிய ஒரு அளவுல இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய உடல்களை போட்டு புதைப்பாங்க. போர்க்காலங்கள்ல, கொள்ளை நோய் காலங்கள்ல நிறைய உயிரிழப்புகள் ஏற்படும் இல்லையா? அப்ப ஒரே தாலியில போட்டு புதைப்பாங்களாம். இப்படி புதைச்சதுக்கான சான்று கிடைச்சிருக்கு. 1895ல இருந்து 1905 வரைக்கும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டரோட ஒரு ஆய்வுல இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அங்க தோண்டும் பொழுது நிறைய உடல்கள் ஒரே தாலியில இருந்ததை பார்க்க முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம துறவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னுடைய மரணம் முன்னாடியே அவங்களுக்கு தெரியுமா. அப்படி தெரியும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மரணம் அடைய போறேன், நீங்க என்ன முதுமக்கள் தாலிக்குள்ள வச்சிருங்க, நான் மரணம் அடைஞ்சிடுறேன், தியானத்திலேயே மரணம் அடைவேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்களுடைய சீஷர்கள்லாம் அவர்களை அடக்கம் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரியும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நடுகள் ஒரு முதுமக்கள் தாலியை புதைச்ச உடனே அங்க பக்கத்துல ஒரு கல் ஒண்ணு அமைச்சிருவாங்களாம். இது இந்த நடுகள் எதற்காக அப்படின்னா, மிருகங்கள் எதுவும் தோண்டி அந்த உடல்ல வெள்ளை எடுக்காம இருக்கிறதுக்கு ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன முக்கியமா பார்க்கப்பட்டுச்சுன்னா, அந்த நடுகளை யாரு இறந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்தந்த அவங்களுடைய உடலுக்கு நேராக அந்த நடுகளை புதைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் தெய்வமாக வணங்குவாங்களாம். தன்னுடைய உறவினர்கள், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அந்த மாதிரி உறவினர்களை வணங்குவாங்களாம். இப்போ ஒரு பழமொழி இருக்கு, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, என் புருஷன் எப்படி இருந்தாலும் அவர் என்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
இதுல உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து கல்லானாலும் கணவன்னா நடுகள் இறந்துட்டாலும் நடுகள் வச்சுட்டு அவங்களை வந்து தெய்வமா வழிபட்டு வந்தாங்க. இன்னொரு விஷயம், அதுல முளைக்கிற அந்த அருகம்புல்ல கட்டி மாலையா அதுல நடுகல்ல போட்டு தெய்வமாகவும் வணங்கி வந்தாங்க. இப்படிதான் அப்போ இருக்கிறவங்க வந்து தெய்வமாக முன்னோர்களை வந்து வழிபட்டு வந்தாங்க. அப்போ வந்து பெரிய அளவுல வந்து தெய்வங்கள் அப்படின்னு தெய்வ வழிபாடோ வந்து தனியா எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க முடியுது. மதமதக்கா பானை, மதமதக்கா தாலி. இத வந்து எதுக்கு பயன்படுத்துனாங்க அப்படின்னா, அதே மாதிரிதான் முதுமக்கள் தாலியில வந்து புதைச்சிருவாங்கல்ல, உயிரோட இருப்பாங்க. ஆனா ரொம்ப வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. அவங்கள வந்து உயிரோட வச்சு புதைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சின்ன கல்லு மாதிரி, ஒரு கல்லுல செஞ்ச ஒரு சின்ன ஒரு வீடு மாரி அமைப்பா, சின்னதா தான் இருக்கும். அதுல செஞ்சிருப்பாங்க. ரொம்ப வருஷம் உயிரோட இருக்கிறவங்க, சாக போற நிலைமையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்ல கொண்டு போய் கிராமத்துல கொஞ்சம் தூரத்துல, நம்ம வசிக்கிற பகுதிய விட்டு கொஞ்சம் தூரத்துல, அந்த சின்ன கல்லு மாதிரி ஒரு வீட்டோட ஒரு அமைப்பு ஏற்படுத்திட்டு, அங்க போய் வச்சுருவாங்களாம். அப்பப்ப போயிட்டு உறவினர்கள் போயி, அவங்களுக்கு தேவையான ஏதாவது வசதிகள செஞ்சுட்டு வர்றது. இல்ல கொஞ்சம் சாக போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பால்லாம் ஊத்துவாங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணிட்டு வர்றது. இந்த மாரி விஷயங்களுக்காக அந்த மதமதக்கா பானையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்ட்டு. இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.